ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பள்ளிப்பாளையம் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீசஸாக வந்து சிக்கனை வந்து நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பள்ளிப்பாளையம் அப்படின்னாலே வந்து தேங்காய் பீசஸ் வந்து நீளமாக நைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா 6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து இந்த மாதிரி இடித்து எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயில் ஆட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி போட்டாலே நல்லாயிருக்கும். அப்புறம் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா எண்ணெயிலேயே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை வந்து எண்ணெயிலே நம்ம போட்டோம்னா நல்லா மணமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை உள்ளே ஆட் பண்ணியாச்சு. வரமிளகா பார்த்திங்கன்னா ஒரு 10லிருந்து 15 வரைக்கும் நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி கொஞ்சம் காரம் பத்தாததுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நான் ஆட் பண்ணுறேன். தேவைப்பட்டால் மசால் பொடி ஆட் பண்ணுங்கள், சிக்கன் மசாலா. இல்லைன்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணாமே பண்ணுங்கள், பள்ளிப்பாளையத்துக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பீசஸை நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஓரளவுக்கு இப்போ ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. ஒரு 1/4 மணி நேரம் தான். அப்புறம் கொத்தமல்லி லீஃப் நான் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கமன்னு பள்ளிப்பாளையம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பாய் பாய்.